பிரைஸ் லார்ட். என் பேர் டெபோரா ஜாரின். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் சாட்சி. எப்படி நம்ம சாட்சியாக வாழ்கிறதுன்ட்டு. ஏசப்பா தான் மெய்யான திராட்சை செடி. பிதா தான் திராட்சை தோட்டக்காரர். நம்மலாம் கொடிகள். ஒரு கொடியானது கனி கொடுக்காமல் போயிடுச்சுன்னா அதை அறுத்து போட்டுருவாங்க. ஒரு கொடியானது கனி கொடுத்துச்சுன்னா அது இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறாங்க. நம்ம ஏசப்பாட்ட நிலைத்திருக்கணும். ஏசப்பாவும் அப்போ நம்மள்கிட்ட நிலைத்திருப்பாங்க. அப்படி நிலைத்திருக்கும் போது நம்மளும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்படி நிலைத்திராமல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து எரி உண்டு அக்கினியில் போட்டுருவாங்க. நம்ம ஏசப்பாட்டை நிலைத்திருக்கிறனால மிகுந்த கனிகளை கொடுக்கறனால பிதாவும் சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பாக்கு சாட்சியான சீஷர்களாகவும் இருப்போம். பைபிளில் சாட்சியாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் சமாரிய ஸ்திரீ. ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் ஒரு நாள் சமாரியாங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ சீஷர்கள்லாம் சாப்பாடு எடுக்க ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஏசப்பா மத்தியான வேளையில் தாகமாக இருக்குன்னு கிணறு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒரு சமாரிய பெண் கிணறு பக்கத்தில் வந்திருந்தா. அப்போ அந்த ஏசப்பா கேட்குறாங்க அந்த பெண்கிட்ட, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண் சொல்கிறா, நாங்கள் சமாரியர்கள், நீங்கள்லாம் யூதர்கள், நாங்கள் அந்த மாதிரி எப்படி தர முடியும்னு கேட்குறா. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, உன்கிட்ட தண்ணீர் கேட்குறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த தண்ணீரை குடித்தா உனக்கு வெறும் தாகம் தான் அடங்கும். நான் கொடுக்குற தண்ணீரை ஜீவ தண்ணீரை குடித்தா உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வாழலாம், வாழ்க்கை ஃபுல்லாக தாகமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஏசப்பா அந்த பெண் செஞ்ச பாவத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த பெண் ஆச்சரியப்பட்டுட்டு ஏசப்பாட்ட ஒரு கேள்வி கேட்குறா. தேவனை எருசலேமில் தொழுது கொள்வாங்களா இல்லை மலையில் தொழுது கொள்வாங்களான்னு கேட்குறா. அப்போ கேட்டோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொன்னோன்னே அந்த பெண் ஆச்சரியப்பட்டுட்டு, எனக்கு மட்டும் இந்த அற்புதம்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியாக ஊருக்குள்ளே போயிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்கிறா. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ சொன்னனால மட்டும் நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறோம், இவர் தான் உண்மையான மேசியான்னு ஏற்றுக்கொள்கிற, இவர் தான் உண்மையான மேசியான்னு நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பைபிளில் பேதுரு மீன் பிடிக்கிறவராக இருந்தார் முன்னாடி, ஏசப்பா அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி. ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு ஏசப்பாவை பற்றின காஸ்பல் எல்லாத்தையும் போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தேங்க்யூ.